சொல்லிட்டு போவான். அதே மாதிரிதான் திருமாவளவன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தும் போது எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, 1 ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்ன வேகமா விலாவரியா பேசுவாரு. எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாக்கு 2 தனி தொகுதிட்டு போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்துடுவாரு. இவரெல்லாம் ஜாதி தலைவர் இல்ல, நான் சமூக நீதி தலைவர்னு சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படணும். இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை, ஆனா காங்கிரஸ் இருக்கு, அது இன்னொரு தனி வகை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ்ல நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர் இல்ல, வேட்பாளர் இல்லாம தவிக்கிறாங்க காங்கிரஸ்ல. அவங்க எல்லாரும் கூட சேர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி எங்களுக்கு 6 சீட்டு போதும்னு முடிவு பண்ணாங்களா. 6 சீட்டுன்னு ஒரு துண்டு சீட்ல எழுதி ஸ்டாலின் கையில கொடுத்திருக்காங்க காங்கிரஸ். அந்த சீட்டு தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப காங்கிரஸ்க்கு என்ன பண்ணணும்னு தெரியல. செல்வ பெருந்தகைக்கு கட்சி புதுசு, பதவி புதுசு, ஸ்டாலின் புதுசு. போக போக அவரோட அறிவு பத்தி தெரிஞ்சுப்பாரு. துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தாலே வாசுதேவ கவுண்டர் தான் நம்ம ஆள் படிப்பாரு. அவரெல்லாம் நம்பி துண்டு சீட்டு எழுதி தராங்க. இவங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்து என்ன ஆகும்? கரகாட்டக்காரன் படத்துல வர ஓட்ட வண்டியாவது பேச்சம்பளத்துக்கு தேரும். ஆனா இந்த திமுக கூட்டணி பைசாக்கு தேராது. சரத்குமார் போய் பிஜேபியில சேர்ந்ததுதான் ஷாக்கிங் நியூஸ். அது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு எங்க நண்பர் சொன்னார், பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு. அது என்ன கதைன்னு கேட்டேன். சரத்குமார் போய் அண்ணாமலைய மீட் பண்ணி, நாங்க உங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டா சீட் எவ்வளவு, நோட் எவ்வளவுன்னு கேட்டாரு. உன் கட்சி எவ்வளவுன்னு அண்ணாமலை கேட்டாரு. அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சிருந்தது. விருதுநகர் நான் வச்சுக்கிறேன், என் கட்சியை நீ வச்சுக்கான்னு கொடுத்துட்டாரு. இப்ப புதுசா கட்சி வந்ததுன்னு அண்ணாமலை சந்தோஷப்பட்டாரு. அடுத்த நாள் பார்த்தா சரத்குமார், ராதிகா சரத்குமார் 2 பேரும் போய் நின்னாங்க. என்னப்பா கட்சியை சேர்க்கிறோம்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் வந்தீங்கன்னு கேட்டா, நாங்க 2 பேர் தான் எங்க கட்சின்னு சொன்னாங்களாம். இவங்களெல்லாம் நம்பி பிஜேபி கூட்டணி வச்சிருக்காங்க. இதை விட பெரிய காமெடி பாமக பாஜக சேர்ந்ததுதான். நீங்க எல்லாரும் லலிதா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் மொட்டை போட்டுக்கிட்டு அந்த ஓனர் வந்து பேசுவார், நல்லா பேசுவார். அந்த ஓனர் பேசுற மாதிரியே பாஜக அன்புமணி கிட்ட, நாங்க சீட்டு ரேட்டு சொல்றோம், எஸ்டிமேஷன் வாங்கிக்கங்க, மத்த இடத்துல உள்ள போய் விசாரிங்க, கம்பேர் பண்ணி பாருங்க, ஒத்து வரலன்னா எங்க கிட்டயே வாங்க, நாங்களே கூட்டணி வச்சுக்கிறோன்ற மாதிரியே கூண்டாங்க. இதெல்லாம் பார்த்த பெரிய மருத்துவர் ராமதாஸ் சொன்னாரா, இவங்களெல்லாம் நம்பாத தம்பி, இவங்க ஏமாத்திடுவாங்க, பொம்பளை சோக்கு விட பொல்லாத சோக்கு பாஜக சோக்கு, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு. ஆனா பொண்டாட்டி எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு அன்புமணி கட்சிய காவு கொடுத்து பிஜேபி கிட்ட கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தாமரையில மாம்பழம் மலர்ந்தா எப்படி இருக்கும்? மாம்பழமும் கெட்டு போகும், தாமரையும் கெட்டு போகும். இவங்க எல்லாரும் கூட பரவாயில்லைங்க. 2 பேரை நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஒன்னு டிடிவியும், இன்னொன்னு நம்ம அண்ணன் ஓபிஎஸும். எவ்வளவு மரியாதையா அண்ணன் இங்க வாழ்ந்தாரு, இப்ப அங்க போய் அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. டிடிவி எனக்கு 1 சீட்டு போதும், அதே நான் தாங்க மாட்டேன், அதை விட கொடுத்துடாதீங்கன்னு கெஞ்சினாரா. அவருக்கு 2 சீட்டு கொடுத்து பழி வாங்கிட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன் ஓபிஎஸ்க்கு 1 சீட்டு கொடுக்காம பழி வாங்குறாங்க. அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி உங்க சின்னமாமா, அம்மாவின் சின்னமான அண்ணன் எடப்பாடியாரின் சின்னமான